தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து கடந்த 2 நாட்களில் 96,905 வாகனங்களில் பொதுமக்கள் விழுப்புரத்தை கடந்து சென்றிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது வரை 51,905 வாகனங்களில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளனர். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். 2 நாட்களில் 96,905 வாகனங்களில் பொதுமக்கள் விழுப்புரத்தை கடந்து செஞ்சிருக்கிறாங்க. வேற என்னென்ன புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழக மக்கள் தயாராகி வராங்க. தமிழக மக்கள் வசதிக்காக தமிழக அரசும் பல்வேறு ஏற்பாடுகள் அவங்க செஞ்சிருக்காங்க. முன்னெச்சரிக்கையா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருந்துகள் சென்னையில இருந்து இயக்கணும், அதே போல தேசிய நெடுஞ்சாலையில அவங்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, போக்குவரத்து துறை என அனைத்து துறைகளும் தயார் நிலையில இருந்து இந்த நேரம் வரை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று அவர் சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாட அனைத்தும் தயார் செய்யப்பட்டு மக்கள் தற்போது மொத்தம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை கலந்து 96,905 வாகனங்கள்ல பொதுமக்கள், பொது போக்குவரத்து மற்றும் சொந்த வாகனங்களை கடந்து போயிருக்காங்க. லட்சக்கணக்கானோர் இந்த நேரம் வரை கடந்த 2 நாட்கள்ல பார்த்தோம். அதே போல நேற்று விடுமுறை விடப்பட்ட நேற்று நள்ளிரவு முதல் இந்த இரவு 10 மணி வரை 51,905 வாகனங்கள்ல பொதுமக்கள் தொடர்ந்து விழுப்புரத்தை கடந்து போயிருக்காங்க. 2 வழி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சை பக்கம் போகக்கூடிய வாகனங்கள் தனியாக பாதுகாப்பாக விக்கிரவாண்டி பகுதியிலிருந்து திருச்சி அனுப்புறாங்க. அதே போல சேலம், இந்த பக்கம் திருச்சி, மதுரை போகக்கூடிய அனைத்து வாகனங்களும் விழுப்புரம் புறவழிச்சாலை பகுதியில அமைச்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல 80 கிலோமீட்டருங்க இந்த நேஷனல் ஹைவேஸ். இந்த 80 கிலோமீட்டர்ல 7 இடத்துல பாலம் வேலை நடக்குது. மேம்பால பணிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பாக நடத்தப்பட்டு வருது. அந்த இடத்துல மட்டும் சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலை சிக்கி மட்டும்தான் அவங்க விழுப்புரம் மாவட்டத்தை கடந்து போற நிலைமை இருக்கு. தொடர்ந்து பல்வேறு இந்த இடர்பாடுகள் மட்டும்தான். மற்றபடி தேசிய நெடுஞ்சாலையில எந்தவித போக்குவரத்து பாதிப்பு ஏற்படல, பெரிய விபத்துகள் எதுவும் ஏற்படல. நல்ல முறையில் பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை கடந்து இந்த நேரம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போக போக இந்த நள்ளிரவுக்குள்ள போக்குவரத்து வெகுவாக குறையும் என்பது போக்குவரத்து காவல்துறையோட தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.